ஹரே கிருஷ்ணா. தினமலர் ஆன்மீக பக்தர்களுக்கு பணிவான வணக்கங்கள். கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் ஆன்மீகம்ன்ற பாதையில் ரொம்ப கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகிடுச்சு. கோயில்களுக்கு போனாலே நிறைய பணம் சார்ந்த விஷயங்கள், பணத்தை கொடுத்தாவது ஏதாவது செய்யணும், பணத்தை கொடுத்து யாகங்கள் பண்ணுறது, பணத்தை கொடுத்து அர்ச்சனை செய்வது, பணத்தை கொடுத்து எல்லா விஷயங்களும் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு ஆலயங்களும் சரி, நம்மளுடைய பாதைகளும் சரி, எல்லாமே பணம் சார்ந்த விஷயமாக மாறிவிட்டதோ? இதை எப்படி புரிந்து கொள்வது? இதுதான் கேள்வி. முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பழங்காலங்களில் எப்படி இருந்தது, பழங்காலத்தில் எப்படி இருந்தது, இந்த வழிமுறைகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பழங்காலத்தில் கோயில் அர்ச்சகராக இருக்கட்டும், அந்த பிராமணர்னு சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடிய நபராக இருக்கட்டும், அவங்க 2 பேரையும் பார்த்து கொண்டது அரசாட்சி. அரசர் என்ன பண்ணுவார், அவர்களுக்கான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வார். ஒரு கோயில் அர்ச்சகர் வீட்டில் ஒரு திருமணம் அப்படின்னா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும், செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் யார் பார்த்து கொள்வா? அரசே செய்து கொடுக்கும். அரசர் முன்னின்று நடத்தி கொடுப்பார். பிராமணனா இருக்கார், அவர் வேள்விகளை நடத்துகின்றார், அந்த இடங்கள் அவருடைய ராஜாங்கத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த பிராமணனுக்கு என்ன பண்ணுவார்? அரசரே முன்னின்று எல்லாத்தையும் செய்து கொடுப்பார். காலப்போக்கில் அரசாட்சி இல்லை, இன்னைக்கெல்லாம் மக்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரி பகவானுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை பார்த்து கொள்வதற்கு ஆள் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் பகவானுக்காக நான் செயல்படுகின்றேன், வேறென்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் குடும்பமாக கூட பகவானை பார்த்து இன்னைக்கு நிறைய இடம் அப்படி இருக்காங்க. இன்னைக்கு பார்க்கலாம், நிறைய கோயில்கள் தமிழ்நாட்டில் கூட ஒரே ஒரு குடும்பம், கணவனும் மனைவியும் மட்டும் அந்த கோயிலை பராமரித்து விட்டு, அந்த கோயிலுக்கு ஏற்றிய தீபங்களை ஏற்றி விட்டு, பூஜை புரஸ்காரங்களை செய்து, அவர்களுக்கு நைவேத்தியத்தையும் செய்து, பகவான் நம்மளை பாதுகாப்பான்ற ஒரு பூரண நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கும் பல இடங்கள்ல. யாரும் அவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் அவர்களுடைய வசதி இன்மையின் காரணமாக 3 வேளை கூட அவங்களால போய் தீபம் ஏற்றுவதற்கான காசு இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை. நிறைய இடங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்ப என்ன நடந்தது? எல்லாமே வணிகமயமாக ஏன் மாறியது? கோயிலை நடத்தணும், கோயில் கட்டுவதற்கு பணம் தேவை, கோயிலை பராமரிப்பதற்கு பணம் தேவை, கோயில் நைவேத்தியம் நடப்பதற்கு பணம் தேவை, கோயிலில் பகவானுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றுவதற்கு பணம் தேவை, கோயிலை சுத்தம் செய்வதற்கு பணம் தேவை, கோயிலில் அர்ச்சகம் செய்யக்கூடிய அர்ச்சகருக்கு அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு பணம் தேவை, அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய நண்பருக்கும் பணம் தேவை, அவரும் குடும்பம் இருக்கு இல்லையா? இப்போ யார் இதெல்லாம் பார்த்துக்க போறா? அப்ப நிகழ்காலத்துல இது ஒரு மிகப்பெரிய பாரமாக அமைந்து விட்டது. என்ன பாரம்? அரசுகள் பார்த்து கொள்வதில்லை. அரசு வேறு என்ன பண்றது அப்படின்னா, கோயிலுடைய சொத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். ஆனா கோயிலை பார்த்து கொள்ளக்கூடிய மனோபாவம் இல்லை அவங்களுக்கு. அவர்களுக்கு தேவை சொத்து. அதை கோயிலை யாரு பராமரிக்கணும்? பக்தர்களே பராமரிங்கள்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. பக்தர்களை எப்படி பராமரிக்க முடியும்? அதனால தான் என்ன நடக்குதுங்க, ஏதாவது பணத்தை கொடுப்பீர்களா, அர்ச்சனை தட்டு கொடுப்பீர்களா, நான் பகவானுக்காக சேவை செய்கின்றேன், என்னுடைய குடும்பம் பிழைக்க வேண்டும். உண்மைதானே? யாரும் அந்த விதமான ஒரு உயரிய பக்த நிலையில் யாரும் இன்னைக்கு இல்லை. பகவான் அன்னைக்கு இருந்தது, அந்த காலத்துல பகவானே சில பிரசாதங்களே பக்தர்களுக்கு கொடுத்திருக்கின்றத பார்த்திருக்கோம் நம்மளுடைய ஸ்தல புராணங்கள்ல. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. நாமளும் சுத்தமாக இல்லை, அர்ச்சகர்களும் சுத்தமாக இல்லை, பிராமணர்களும் சுத்தமாக இல்லைன்றதும் காலப்போக்கில் சீரழிந்து இருக்கின்றது உண்மைதான். ஆனாலும் எப்படி பார்த்துக்கொள்வது? பார்த்துக்கொள்வதற்கான வழிமுறைகள் இல்லை. அப்ப இந்த வழிமுறையெல்லாம் சரியா? அதான் உங்க கேள்வி. இது எப்படின்னா, வழிமுறைகள் இதுக்கான வழிமுறைகள் சரியே, நெறிமுறைகள் சரியா இல்லை. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? வழிமுறைகள் என்ன? இப்படி செய்தால்தான் கோயிலை பாதுகாக்க முடியும், இப்படி செய்தால்தான் பூஜை புனஸ்காரங்கள் நடத்த முடியும், இப்படி செய்தால்தான் அங்க இருக்கக்கூடிய கடவுளை நாம என்ன பண்ணணும், மரியாதை செலுத்த முடியும். கோயில்னா என்ன? அங்க இருக்கக்கூடிய கடவுளுக்கு மரியாதை செலுத்துகின்றோம். அந்த மரியாதை குறைந்தபட்ச மரியாதையாவது செலுத்த முடியும். ஆனா நெறிமுறை தப்பா இருக்கு. நெறிமுறை எப்படி இருக்கு? அடுத்தவர்களை ஏற்றி, அடுத்தவர்களை நிர்பந்தப்படுத்தி, அடுத்தவர்களை பணத்தை கொடுப்பதற்காக நிர்பந்தப்படுத்தி, அதுவும் ஏழைகளா இருந்தாலும் சரி, பணக்காரன்னா ஒரு விஐபி தர்ஷன், பணக்காரனுக்கு முன்னாடி போய் நின்று பார்க்கக்கூடிய மனோபாவம், அடுத்தவர்கள் எல்லாரும் நிப்பாட்டி வைத்து, பகவானுக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தானே, சமோகம் சர்வபூதேஷு, பகவான் பகவத்கீதை சொல்றார். எல்லா உயிர் வாழிகளும் எனக்கு முன்னாடி சமம். நீ அரசனா இருந்தாலும் சரி, அல்லது செருப்பு தைக்கிறவனா இருந்தாலும் சரி, நீ பெரிய மகானா இருந்தாலும் சரி, படிக்க தெரியாத ஒரு பாமரனா இருந்தாலும் சரி, எல்லாரும் பகவானுக்கு முன்னாடி சமம் தான்.
ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டோம், விஐபி தர்ஷன், அந்த தர்ஷன், இந்த தர்ஷன் போட்டு பகவானுக்கு முன்னாடி ஏற்றத்தாழ்வுகளை நம்மளே உருவாக்கி வச்சிட்டோம். அப்போ இதெல்லாம் எப்படி போக்குவது? இன்னும் உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா, சில வெளிநாட்டவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களால் பண்ண முடியல, வெளிநாட்டிலேருந்து பணத்தை அனுப்பிச்சிடுறோம், நீங்கள் வந்து பணத்தால் ஏதாவது பண்ணிக்கங்க அப்படின்னு பல கோயில்களுக்கு இன்றைக்கும் வந்து கொண்டு தான் இருக்குது டொனேஷன். வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புகிறோம், எங்களுக்கு வந்து கோயில் மேலே நம்பிக்கை இருக்குது, எங்களால் வர முடியல, வெறும் பணம் சம்பாதிச்சு கொடுக்குறோம். அதுவும் ஒரு வழிமுறை தான். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அதையும் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, எப்படி நம்மளுடைய கர்ம பலத்தை தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயத்துக்கும் வழிமுறை சொல்றார் அவர். பகவத்கீதையில 5வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்துல யுக்த கர்ம பல தியாகம் சாந்திம் ஆப்னோதி பாண்டவா. சாந்திம் ஆப்னோத்தினா என்ன? யுக்தம், யுக்த கர்ம பல தியாகம். யுக்தம்னா பகவானுக்கு சார்ந்த விஷயங்களுக்கு நம்மளுடைய கர்ம பலத்தை தியாகம் செய்யணும். யுக்த கர்ம பல தியாகம். யுக்தம்னா என்ன? ஒருவர்த்தன் பகவானுக்கு செய்ய வேண்டிய செயல்களுக்காக நான் சம்பாதித்த காசை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். அப்ப அதுல என்ன கிடைக்கும்? சாந்திம் ஆப்னோதி. சாந்திம்னா அவனுக்கு நிம்மதி கிடைக்கும், அவனுக்கு பலன் கிடைக்கும், அதற்குரிய புண்ணியங்கள் கிடைக்கும். இது ஒரு வழிமுறை. நீங்க சொன்ன விஷயம், நான் சம்பாதிச்சேன், அந்த காசை பகவானுடைய செயலுக்கு ஈடுபடுத்துறேன். கோயில் உழவார பணி, கோயில் நிர்மாணம் செய்வதற்கு, கோயில் கட்டுமான பணிக்கு, கும்பாபிஷேகத்துக்கு, அங்க இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல விஷயங்கள். அப்ப அது வந்து என்னக்கும் சாந்திம் ஆப்னோத்தின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்றார். அப்ப நேர் எதிராக இருக்க போறது யார் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணலையோ அவனுக்கு என்ன ஆகும்? அது அடுத்த 2 வரிகள். என்ன வரி அது? அயுக்த காமகாரேன. அயுக்த காம யுக்த என்ன பண்றான்? கர்ம பலத்தை தியாகம் பண்றான். அயுக்தன்னா யார் ஒருத்தன் பகவானுடைய சரணடையாமல் இருக்கானோ அவன் என்ன பண்றான்? காமகாரேன. தான் சம்பாதித்த பொருள் எல்லா பொருட்களையும் என்ன பண்றான்? காமத்துல உபயோகித்துறான். உண்மைதானே? என்ன பண்றோம் இன்னைக்கு? விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏன் நெறிமுறைகள் சரியாலன்னு சொன்னேன். நாம சம்பாதிக்கிறோம் 1,00,000 ரூபாய், கோயிலுக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? 1000 ரூபாய் கொடுக்குறோம். மீதி 99,000 என்ன பண்றோம்? காமக்காரேன. பின் எப்படி சாந்தி கிடைக்கும்? சாந்தி கிடைக்காது. அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய, அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப எல்லா 1,00,000 பகவானுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா என் குடும்பம் எப்படி வாழ்க்கை பண்றது? உண்மைதான். அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு எவ்வளவு தேவைகள் தேவைன்னு. அதிகமா ஆசைப்படக்கூடிய நபர்கிட்ட போய் காமக்காரேன, இங்க பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றாரு இல்லையா, அவனுக்கு வந்து சாந்தியே கிடைக்க போவதில்லை. நான் வந்து வெறும் வந்து காமத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் நிறைய பணத்தை சேர்த்து வச்சுட்டு கோயிலுக்காக கொஞ்சோண்டு கொடுக்குறேன். அதுவும் தவறான விஷயம். நமக்கு தேவைகள் கம்மி, பகவானுக்கு அனைத்தையும் கொடுப்போம். பகவானால தான் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கிறார். பிராணேர் அர்த்தேர் தியா வாச்சா. பிராணேர் அர்த்தேர் தியா வாச்சானா என்ன? பிராணேர் அவர் தான் கொடுக்கிறார். மூச்சு விடக்கூடிய மூச்சு அவர் கொடுத்தது. அர்த்தேனா பணம் அவர் தான் கொடுக்கிறார். தியானா என்ன? அறிவு அவர் தான் கொடுக்கிறார். வாச்சானா என்ன? வாச்சத்தை பேச்சையும் அவர் தான் கொடுக்கிறார். பிராணேர் அர்த்தேர் தியா வாச்சா எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? அவருக்காக சும்மா ஒரு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி கொஞ்சோண்டு கொடுக்குறோம். அதுவும் தவறான விஷயம். அப்ப 2 நெறிமுறைகளையும் சீர்திருத்தம் தேவை. என்ன? கோயிலை நடத்துவதற்கான வழிமுறைகள்ல ஒரு நெறிமுறை வச்சிருக்கணும். அதை எப்படி பராமரிப்பது, எப்படி அடுத்தவர்களை டிஸ்டர்ப் செய்யாம எப்படி வந்து எல்லா விதமான விஷயங்களையும் பராமரிக்க வேண்டும், கோயில் பூஜை புனஸ்காரங்களை செய்யணும்ன்றதுக்கு ஒரு நெறிமுறை வளர்க்கணும். அது முதல் விஷயம். அடுத்த பக்தர்களை வந்து நிர்பந்தப்படுத்தி பணம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன? நாமும் பணம் சம்பாதித்து விட்டோம்ன்ற காரணத்துக்காக கோயிலுக்கு நான் கொடுப்பேன், என்னுடைய உபயம்ன்ற பேர் வரணும்னு சொல்லி கொடுப்பதனால எந்த பலனும் இல்லை. கோயிலுக்காக, தர்மத்திற்காக நான் இந்த பணத்தை கொடுப்பதற்கு தயாரா இருக்கின்றேன், ஒவ்வொரு மாதம் என்னுடைய சம்பளம் இவ்வளவு பணத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லி நம்ம சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல நடக்கும், கோயில்கள் பராமரிக்கப்படும், பக்தர்கள் பராமரிக்கப்படுவார்கள், இதை செய்யக்கூடிய நண்பர்கள் வருவார்கள், அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வாழ்வார்கள், குடும்பம் நல்லா இருக்கும், தர்மம் நல்லா இருக்கும். அப்ப இது எல்லாமே வந்து 1-to-1 செயின் ரியாக்ஷன் மாதிரி இருக்கு. நாம் அது என்ன பண்ணணும்? அதை நெறிமுறைப்படுத்தணும், சீர்திருத்தம் பண்ணணும். கோயில்களை பராமரிப்பதில் கமர்ஷியலைசேஷன்றது வந்து விட்டாலும் அதை எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னா, பகவானினுடைய செயல்கள் ஈடுபடுத்தும் போது அந்த கமர்ஷியலைசேஷனும் என்ன ஆகும் அப்படின்னா சுத்தப்படுத்தப்படும். அதுதான் முக்கியமான விஷயம். பகவானுக்காக அந்த பணத்தை எடுத்து பகவானுக்காக ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவாக செஞ்சோம் அப்படின்னா அதில் எந்த விதமான குறைபாடுகள் இருக்க போவதில்லை. பகவானும் சந்தோஷப்படுவார். உங்கள்கிட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்கி நான் 900 ரூபாய் என் பேக்கெட்டில் போட்டுக்கொண்டு 100 ரூபாய் மட்டும் செய்யேன் அப்படின்னா அப்போ அதில் என்ன பிரயோஜனம் இருக்கு? நானும் வந்து அப்போ சன்னியாசின்னு சொல்வதில் எந்த விதமான இதுவும் இல்லை, நான் வந்து மடாதிபதினு சொல்வதில் எந்த விதமான இதுவும் இல்லை. நானும் என்ன பண்ணுறேன்? ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி பண்ணுறேன். பிஸ்னஸ்மேன் அப்படி தானே பண்ணுவார். ஒரு வீட்டை காட்டுவார் உங்களுக்கு, இந்த வீடு 1 கோடி ரூபாய்ன்னு சொல்லுவார், உங்கள்கிட்ட 1 கோடி ரூபாய் வாங்கிப்பார்.
அவர்கிட்ட 90 லட்சம் கொடுத்துருவார், 10 லட்சம் தான் எடுத்துப்பார். அந்த மாதிரி நம்ம பண்ணிட முடியாது. நாம் என்ன பண்ணணும், பகவானுக்காக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சில்லறை காசு கூட பகவானுடைய சேவையில் இல்லாமல் அது வீணடித்து விடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பார்த்துருக்கோம், நிறைய சாஸ்திரத்தில் வந்திருக்கு, அந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு கொடும் பாவம் அவர்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள். பகவானுக்காக கொடுத்த காசை வீணடிக்கக்கூடிய மிகப்பெரிய பாவத்தவர் எந்த பாவம் கிடையவே கிடையாது. அப்போ அதை செய்யக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்தணர்கள் அச்சர்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு நெறிமுறையும் நாம் வகுக்க வேண்டும் அப்படின்றது இதன் வாயிலாக நான் சொல்லிக்கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணன்.